பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப தங்கமயிலோட அப்பா சரவணனையும், அஞ்சலியும் சேர்த்து வச்சு பார்த்தாரு இல்லையா? நேரா வீட்ல வந்து சொல்லி, "வாங்க போய் உடனே போய் அவங்க வீட்ல கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தங்கமயில் இருந்துகிட்டு, "யாரும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். அதான் அவரு என்னைய வேணான்ட்டார்ல. அதுக்கப்புறம் அவரு யார் கூட பழகுனான்னா எப்படி இருந்தா எனக்கு என்ன? நீங்களும் யாரும் அங்க போய் பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நடக்கிறதே வேற." அப்படின்னு தன்னோட அப்பா, அம்மாவ தங்கமயில் ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க அடங்குறதா இல்ல. தங்கமயிலுக்கு தெரியாமயே நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்கனவே நமக்கு ப்ரோமோவுல பார்த்துருப்போம். இந்த பக்கம் வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாண்டியன் வீட்ல. ஆனா நம்ம பாண்டியன், சரவணன் மட்டும் கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. எப்படியும் அவங்க ஹோட்டல்ல தானே சாப்பிட்டுட்டு வருவாங்க அப்படின்னு இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ல இருந்து சாப்பாட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். சரவணனை மட்டும் அவங்க அம்மா கூப்பிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா பாண்டியன் இருந்துகிட்டே, "டேய் நான் உனக்கும் தானே சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் வந்தேன். இங்க வந்து ஒழுங்கா சாப்பிடுன்னு" உடனே சரவணன் வேற வழியே இல்லாம தன்னோட அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு போய் அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம சரவணன் அவங்க அப்பாவுக்கு தெரியாம மறுபடியும் வந்து இங்க கிச்சன்ல உட்காந்து அம்மா சாப்பாட்ட சாப்பிட ஆரம்பிக்கிறாப்புல டைனிங் டேபிள்ல உட்காந்து. இத நம்ம பாண்டியன் பார்த்துடுறாப்புல. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசாம ரூமுக்குள்ள போயிட்டு ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபோன்ல பாட்ட வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கிற மாதிரியே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியா என்ன நடக்குது? நம்ம அப்பத்தா சுகர் மாத்திரை ஆயிடுச்சே, என்ன செய்றது? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம அரசி சுகர் மாத்திரைய எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? யாரு வாங்கி குடுத்தா?" அப்படின்னு உடனே, "உன் பேரன் தான்" அப்படின்னு சொன்னேன். "யாரு? சரவணனா? கதிரா? செந்திலா?" அப்படின்னு உடனே, "அவங்கலாம் இல்ல. உங்க ஆப்போசிட் வீட்ல இருக்காப்லல்ல, உங்க பேரன்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓ! குமாரா? அவன் தான் எனக்கு மாத்திரை வாங்கி குடுப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாட்டி மறுபடியும் நம்ம அரசிகிட்ட பிட்டு ஓட்ட ஆரம்பிக்குது. "இந்த மாதிரி குமாருக்கு உன்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால தான் இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டினேன்." அப்படி இப்படின்லாம் பிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அரசியும் எஸ்கேப் ஆயி, எஸ்கேப் ஆயி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்ப பிரச்சனையில மாட்ட போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.